சாவி இருக்கு. ஒட்டியாச்சு. கரெக்டா தான் இருக்கு. ஒட்டியாச்சு. சாவி எடுத்தாச்சு. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணமா? பண்ணி இருப்பண்ணா. ஐயோ, ஆஃப் பண்ணிதான் இருக்க. எதுக்கும் கிட்ட போய் பார்த்துருவோம். ஆஃப் தான். ஆஃப் ஆகிதான் இருக்கு. கேஸ் ஸ்டவ் ஆஃப்ல தான் இருக்கு. செக் பண்ணியாச்சு. ஓகே, ஸ்டவ் ஆஃப்ல தான் இருக்கு. செக் பண்ணியாச்சு. கேஸ் லீக் ஆகல. ஸ்டவ் ஆஃப்ல தான் இருக்கு. ஸ்டவ் ஆஃப்ல தான் இருக்கு. ஸ்டவ் ஆஃப்ல தான் இருக்கு. ஓகே 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 ஓகே. ஆஃப்ல தான் இருக்கு. ஆஃப்ல தான் இருக்கு. கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். கேஸ் லீக் ஆகல. கதவு லாக் பண்ணிட்டேன். கதவு லாக் பண்ணிட்டேன். சாவி எடுத்துட்டேன். கதவு சாத்திட்டேன். சாவி எடுத்துட்டேன். கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. சத்யமூர்த்தி! யோ சத்யமூர்த்தி! யோ, யாரையா நீ? நான் யாரா? நான் யாருங்கிறது அப்புறம் இருக்கட்டும்டா. ஏய், விடுடா. என்னடா? நான் பிரசாத்தோட அப்பன். இப்ப புரியுதா நான் யாருன்னு? உனக்கு மாமா. ஆனா உங்க அப்ப இதெல்லாம் மறந்துட்டு பிரசாத்தை விட்டு என்ன அடிக்க விட்டான். இப்ப தெரியுதாடா வலியோட வேதனை? விடு. ஏய், விடுங்கறல. ஏய். ஏய், விடு. டேய், விடுங்கறல. டேய் நாயே. அப்பா அப்பா விடுங்கப்பா. அருண், நீ சும்மா இரு. சும்மா இரு. என் வீட்டுக்கு வந்து என் ரத்தத்தை மேலேயே கை வைக்கிறானா உன்ன? டேய், முதல்ல என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துட்ட. இப்ப வந்து என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க முயற்சி பண்ற. என் வீட்டுக்கு வந்து என் பையனையே அடிக்க போறியா உன்ன? விடுறா. டேய் உன்ன நாயே. டேய், இவனை என்னைக்கோ போட்டு தள்ளி இருக்கணும்டா.
போட்டு தள்ளி இருக்கணும். அப்பா விடுங்கப்பா. அப்பா அருண், உனக்கு தெரியாது, விடுறா. இவனை இத்தனை நாள் உயிரோடு விட்டதே தப்பு. இவன் ரொம்ப கெட்டவன்டா. இவனை கொன்னு இருக்கணும். எந்திரா, எந்திரா, எந்திர. டேய், தொலைச்சிருவேன். விட்டுருங்க, மன்னிச்சிருங்க. நான் இனிமே தப்பே பண்ண மாட்டேன். பண்ணிட்டேன், எல்லா தப்பையும் பண்ணிட்டேன். வாழ்க்கையில நான் பண்ணது தப்பு மட்டும் இல்ல, பாவம். அதுவும் உங்க தங்கச்சிக்கு. மன்னிச்சிருங்க. நான் போனவனாவே இருந்துட்டு போறேன். நீங்களும் மறந்துருங்க. நான் வந்தத நானும் மறந்துடுறேன், எல்லாத்தையும் மறந்துடுறேன். வேண்டாம் தம்பி, மன்னிச்சிருப்பா. போடா, போடா, போடா. நடிக்கிறான். உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? சத்தியமூர்த்தி, அடிச்சிட்டேல, இந்த சபரிநாதன் அடிச்சிட்டேல. என் மேல உன் காலு. சத்தியமூர்த்தி, இந்த சபரிநாதன் எப்பவுமே திருந்த மாட்டான். அவனுக்கு அந்த எண்ணமும் கிடையாது, நோக்கமும் கிடையாது. நான் கெட்டவன் தான், உனக்கு தான் நல்லா தெரியுமே. நான் தெரிஞ்சுதானே இந்த வீட்டுக்குள்ள வர்றேன். சத்தியமூர்த்தி, நான் கெட்டவனானதுக்கு யார் காரணம் தெரியுமா? சூழ்நிலை காரணம். அந்த சூழ்நிலையால நான் கெட்டவன் ஆனேன். இப்ப இருக்கிற சூழ்நிலையில நீ நல்லவனா தெரியுற. ஓகே, புரிஞ்சுக்கோ. விடமாட்டேன் சத்தியமூர்த்தி. ஏய், நில்றா. யார்கிட்ட இப்படி பேசுற? டேய் அருண், விடு, விடுறா. அவன் செத்த பாம்புடா. அவனையே அடிக்கிற. போடா, போடா. அருண், செத்த பாம்பு அடிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லடா. என்னடா, என்ன? இது என்னப்பா? உங்களை போய் விடுறா, விடு. நான் பாத்துக்கிறேன். விடு, விடு. வா, நீ வா, அவன் போகட்டும். வா, உள்ள வா, உள்ள வா. ஸ்னேகா, உன்கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும். எனக்கு மனசே விட்டு போச்சு. விட்டு போனவகிட்ட என்ன பேச போறீங்க? மாய வலைக்குள்ள சிக்கிக்கிட்ட மான் மாதிரி நான் மூச்சு திணறி போய் அலையிறேன். எதையுமே பேசக்கூடாது, எதையுமே பார்க்க கூடாது, எதையுமே கேட்க கூடாது அப்படிங்கிற முடிவோட மகாத்மா காந்தி வீட்டில இருந்த
3 பொம்மை மாதிரி நிக்கிறேன். இல்ல ஸ்னேகா, நீ பொம்மை இல்ல. எல்லாத்தையும் கேள்வி கேட்கிற அளவுக்கு வளர்ந்த பொண்ணு. உன் கேள்வியோட வலிமையும் வலியையும் தாங்க முடியாம நிக்கிறேன் உன் அம்மா. எதுக்கு லட்சுமி இந்த பேச்செல்லாம்? பேசணும்யா, பேச வேண்டியதெல்லாம் பேசணும், பேசிடணும். அதுக்கான நேரம் வந்துருச்சு. ஸ்னேகா, அப்பழுக்கில்லாத அப்பா, வாழ்க்கையோட அர்த்தம் தெரியாத அம்மா, சொந்தத்தை அறியாம சோகத்தை புரியாம உன்னை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டவங்க நாங்க. மனசுக்குள்ள பாறாங்கல், வெளியில பனித்துளி. இப்படித்தான் நாங்க இருக்கோம். முதலைக்கு தண்ணியில தான் பலம், யானைக்கு தரையில தான் பலம். ஆனா எனக்கு எங்க பலம்னு தெரியலையே. முயல் மாதிரி ஓடிட்டு இருந்த எனக்கு வாழ்க்கையோட திசை தெரியாது. திசை தெரிஞ்ச பிறகு இருட்டுல சுத்துற பூனை மாதிரி சத்தம் இல்லாம சுத்திட்டு இருந்த. கனமா, லட்சுமி பேசுறதும் தப்பு, நீ பேசுறதும் தப்பு. இல்லப்பா, நான் பேசுறது தப்பில்ல. வானத்தோட நிறம் தெரியும், கடல் அலையோட சத்தம் புரியும், நிலாவோட குளிர்ச்சியை உணர முடியும், சூரியனோட வெப்பத்தை தாங்க முடியும். ஆனா நடுக்கடல்ல தத்தளிக்கிற படகு மாதிரி தினம் தினம் போராட முடியாது. மனசுக்குள்ள 1000 விஷயங்களை வச்சுக்கிட்டு மௌனமா இருக்க முடியாது. நீங்க என்ன அப்படி வளர்க்கல. அப்படி நான் உன்னை வளர்த்தேனா? நானும் வளர்க்கல. கேட்ட கேள்வி எல்லாம் பத்தாதா? கேளு, இன்னும் என்ன கேட்கணுமோ கேளு, எல்லாத்தையும் கேட்டு முடிச்சிடு. கேட்டதுக்கே பதில் வரலையே. என்ன தெரியணும் உனக்கு? நான் ஏன் அந்த ஆசிரமத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னேன், அப்புறம் ஏன் வந்தேன்? இதானே இதானே உனக்கு தெரியணும். வந்தது உன்னை பார்க்க, வரமாட்டேன்னு சொன்னது என் மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். உன்னை அங்க வச்சு பார்க்க கூடாதுன்னு தான். அதான் ஏன்? தொட்டில்ல வச்சு தாலாட்டி தோள்ல சுமந்த பிள்ளைய பட்டியில வச்சு பார்க்க கூடாது. வளர்த்தவளுக்கு அது புரியும், வளர்ந்த உனக்கு அது புரியாது. நீ கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னா இதுதான் பதில். ஐயா, நான் தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. யாரையும் காயப்படுத்த எனக்கு தெரியாது, காப்பாத்ததான் தெரியும்.
அது உங்களுக்கும் தெரியும். ஒரு நிமிஷப்பா. ஆயிரம் விஷயங்களுக்கு அர்த்தம் தெரியாம இருக்கலாம். ஆனா அர்த்தம் தெரியாம ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. மழை வருது தவளைக்கு தெரியும், மரணம் வருது நாய்க்கு தெரியும். ஆனா இந்த ஸ்னேகாங்கிற மனுஷ பிறவிக்கு எதுவுமே தெரியலப்பா. பா, ரத்தத்தோட ஓட்டம் நின்னுடும் போல இருக்குப்பா.